ஹலோ மை டியர்ஸ் அண்ட் வெல்கம் டு மை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஐ எம் யுவர் பிளாக் கேட். அப்போ நம்ம இன்னைக்கு நம்மளோட கல்லீரலை பாதிக்கிற ஹெப்படைட்டிஸ் வைரல் இன்ஃபெக்ஷனில் வர மஞ்சள் காமாலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம பாடிக்குள்ளாடி என்ட்ராகுது, எப்படி நம்ம லிவரை அட்டாக் பண்ணுது, ஸோ இதில் நமக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது, என்னென்ன விதத்தில் வருது. ஸோ அப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். கமான் லெட்ஸ் கோ. இந்த மஞ்சள் காமாலையை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வைரல் மஞ்சள் காமாலை, இது ஹெப்படைட்டிஸ் A, B, C, D, E இப்படி ஒரு 5 டைப்ஸ் வைரஸால் வர மஞ்சள் காமாலை. இது கொஞ்சம் ஈஸியாக செரி பண்ணிடலாம், பட் செரி பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கும் கொண்டு விடும். செகண்ட் டைப்பு நம்ம அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் எடுக்கிறனால, மெடிசின் எடுக்கிறனால நமக்கு சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஆகி நம்ம லிவர் டோட்டலாக டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸில் நமக்கு ஒரு மஞ்சள் காமாலை வருது. ஸோ இதுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் கை கொடுக்கும். இது நம்ம ஆல்ரெடி சிரோசிஸ் ஆஃப் லிவரில் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வைரஸ்னால வர ஹெப்படைட்டிஸை பற்றி பார்ப்போம். அப்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது ஹெப்படைட்டிஸ் A வைரஸ். ஹெப்படைட்டிஸ் A வைரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுட்டுனால இல்லைன்னா நம்ம ஒரு அன்ஹைஜீன் வாட்டர் நம்ம குடிக்கிறனால இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வர்றது. அதையும் தாண்டி நமக்கு ஹெப்படைட்டிஸ் A வைரஸ் இருக்கிற ஒருத்தரோட நம்ம நெருங்கிய தொடர்பு இருக்கிறனால நம்ம ட்ராவல் இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துலேருந்து இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளாடி என்ட்ராகுது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நமக்கு மைல்டு ஃபீவர் இருக்கும், ஸோ ஜாயிண்ட் பெயின் இருக்கும், வாந்தி இருக்கும், வாந்தி வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, இதுக்கு நோ ட்ரீட்மெண்ட், இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. இது நம்ம பாடியே இந்த வைரஸை சரி பண்ணிடும். ஸோ 4 to 6 வீக்ஸ் தான் சரி பண்ணிடும். ஸோ இது கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுக்கணும். நம்ம இந்த சமயத்தில் ஃபீவராக இருக்குது, பாடி பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு டேப்லெட்டுமே சாப்பிடக்கூடாது. பிகாஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் முக்கியமாக இந்த பேராசிட்டமால் இல்லைனா இந்த பெயின் கில்லர் மாத்திரம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் இந்த பேராசிட்டமால் பெயின் கில்லர் சாப்பிடும்போது உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி இருக்கிற லிவரை இன்னும் கொஞ்சம் கூட மோசமான நிலைமைக்கு கொண்டு போவோம். ஸோ டேப்லெட்டை அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணணும். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஸோ சேம் லைட்டான ஒரு மெலிசான ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஃபேட் இல்லாத உணவை எடுத்துக்கிட்டு ஒரு பத்திய முறையில் போகிறது தான் இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு. HIV வைரஸுக்கு நமக்கு வேக்சின் இருக்குது. இனி ஹெப்படைட்டிஸ் B வைரஸ், HBV வைரஸ்னு சொல்லியாங்க. இது ஹெப்படைட்டிஸ் பின்னு உள்ள ஒரு வைரஸ் நம்ம பாடிக்குள்ளாடி போய் நம்ம லிவரை டேமேஜ் பண்ணியதுனால வரதான் ஹெப்படைட்டிஸ் B வைரஸ். ஸோ இது ஒரு கொடிய வைரஸ்னு சொல்லலாம். இது 2 டைப்ஸில் இருக்குது, அக்யூட் அண்ட் க்ரானிக். நமக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளாடி நம்ம இதை சரி பண்ணிட்டோம்னா இது அக்யூட் ஹெப்படைட்டிஸ் B வைரஸ். ஸோ இன்னொன்று க்ரானிக்னு உள்ளது 6 மாதத்துலேயே நம்மளால் சரி பண்ண முடியலை, 6 மாதம் தாண்டி இது போயிட்டு இருக்குது. ஸோ இப்படின்னு உள்ளது இது ஒரு க்ரானிக்னு சொல்லியாங்க. ஸோ இது நமக்கு க்ரானிக்காக இருந்துச்சுன்னா நமக்கு சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஆகிறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் HBV வைரஸ் ஒன்ஸ் வந்தாலே அது கியூர் ஆனாலும் நமக்கு அகெயின் வர்றதுக்கு நமக்கு மோர் பாசிபிள் இருக்குது. இது எப்படி நமக்கு நம்ம பாடியில் என்ட்ராகுது அப்படின்னு உள்ளதை பார்ப்போம். ஒரு ஆளுக்கு இப்போ HBV வைரஸ் இருக்குன்னா அவங்களோட பிளட்டு, சலைவா, யூரின், ஸோ இப்படிப்பட்ட நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் நமக்கு மேலே படும்போது, நம்ம பாடிக்குள்ளாடி என்ட்ராகும் போது, நம்ம பிளட்டோட கலக்கும்போது, ஸோ இந்த வைரஸ் நம்ம பாடிக்குள்ளாடி என்ட்ராகுது. ஹெப்படைட்டிஸ் B வைரஸ், ஸோ இதுக்கும் நமக்கு வேக்சின் இருக்குது. ஸோ இந்த வேக்சின் நீங்கள் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா இது வராமல் தடுக்கும். அதையும் தாண்டி வந்துடுச்சுன்னா ஸோ இது முடிஞ்ச அளவு க்யூர் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அக்யூட்டாக இருக்க சமயத்தில் வேக்சின் போடலாம். பட் க்ரானிக்காக இருக்க சமயத்தில் நீங்கள் வேக்சின் போட்டாலும் ஐ திங்க் நோ யூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும்? இது நமக்கு நோய் தொற்று வந்த உடனேயே நமக்கு அறிகுறி இருக்காது, ஒரு மைல்டு அறிகுறி தான் இருக்கும். ஸோ இது 3 months எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இதோட அறிகுறிகள் வெளிப்படுத்தும். ஸோ என்ன ஆகும்? நம்ம பாடி ஃபுல்லாக வீக்காக இருக்கும், நம்ம சோர்வாக இருக்கிறது, பசி இருக்காது, வாந்தி வர்றது மாதிரி ஃபீலிங், வாந்தியும் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஜாண்டிஸுக்குள்ள சிம்டம்ஸ் எல்லாமே வந்துடும், ரொம்ப ஃபீவர் இருக்கும். இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் தான் இதோட அறிகுறி. இந்த சமயத்திலேயே இதுக்கு முன்னாடியே நீங்கள் மைல்டாக இருக்கும்போதே பிளட் டெஸ்ட் அடிக்கிறது ரொம்ப அவசியம். இது எப்படி அடுத்தவங்க கிட்ட பரவுதுன்னு உள்ளதை பார்க்கலாம். ஸோ இது ஹெப்படைட்டிஸ் B பாசிட்டிவாக இருக்க ஒரு பேஷண்ட்டோட சலைவாவாக இருக்கும், உமிழ்நீராக இருக்கட்டும், பிளட்டாக இருக்கட்டும், அவங்க யூரினாக இருக்கட்டும், ஸோ அவங்க யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ், நெயில் கட்டை, ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இதை விடையும் ஈஸியாக நம்ம அவங்களுக்கு போட்ட நீடில் நம்ம கையில் தெரியாமல் ப்ரிக் பண்ணுறனாலையாக இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு போட்ட இதை எடுத்து நம்ம இன்னொரு பேஷண்ட்டுக்கு போடுறனாலையாக இருக்கலாம். ஸோ இப்படி இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதையும் தாண்டி அம்மா கிட்டேருந்து பிள்ளைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோம்னா இவங்களுக்கு அக்யூட்டாக இருக்கிற சமயத்தில் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. இப்போது ஆல்கஹாலிக்கால் வருதுன்னா ஆல்கஹால் அந்த குடியை நிப்பாட்டுறதுக்குள்ள ஒரு மெடிசன் கொடுக்கணும். ஸோ இதுதான் பெஸ்ட் வே. இல்லைன்னா இது க்ரானிக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, இதுக்கு ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் கொடுக்கலாம். ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் கொடுத்து அதுலேயும் ரெக்கவர் ஆகலைன்னா ஸோ போக போக சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்துடுச்சுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டியதுதான். அடுத்தது ஹெப்படைட்டிஸ் C வைரஸ்.
ஸோ ஹெச்சிவி வைரஸ்னு சொல்லியாங்க. இந்த வைரஸ் நமக்கு உள்ளாடி போகும்போது ஸோ இது ஒரு வகையான மஞ்சள் காமாலை ஏற்படுத்துது. இதுவும் ஒரு மிக கொடிய மஞ்சள் காமாலை தான். ஸோ இது எப்படி இது 2 டைப்ஸில் இருக்குது. இதுவும் அக்யூட் குரோனிக்னு இருக்குது. இது பெரும்பாலான கேஸு நமக்கு அக்யூட்டாக இருக்கும்போது சிம்டம்ஸை அறிகுறி ஒன்றும் தெரியாது. ஸோ இது குரோனிக் ஒரு 6 மந்த் ஆனதுக்கப்புறம் தான் அறிகுறியே ஏற்படுத்தும். இருந்தாலும் அறிகுறி நமக்கு ஏர்லியாகவே நமக்கு தெரிஞ்சிட்டுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் வர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக வர்றது ரொம்ப முக்கியம். இது எப்படி நம்ம பாடிக்குள்ளாடி என்ட்ரு ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதுவும் பிளட்டுனால பரவுது, நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ்னால பரவுது, அம்மாட்டண்டு குழந்தைக்கு வருது. ஸோ இதுவும் நமக்கு ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வர்றதுக்கு நிறைய சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இப்போ நமக்கு இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் நம்ம பிக்கு பார்த்தது மாதிரி தான் இருக்கும், மைல்டாக இருக்கும். இதோட சிவியர் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா இது நமக்கு ரத்த வாந்தி, அதுக்கப்புறம் மோஷனில் ரத்தம் போகிறது, யூரின் எல்லோவாக போகிறது, பாடி ஃபுல்லாக எல்லோயிஷ் ஆகிடுறது, பாடியில் ஹேர் ஃபால் ஆகிடுறது, அசைட்டிஸ், அதுக்கப்புறம் நம்ம வயிறு வீக்கம் போடியது, கை கால் வீக்கம் போடுறது. ஸோ இதெல்லாமே இதோட அறிகுறியாக இருக்கும். ஸோ இது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போயிடும். அந்த சமயத்தில் சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்துடும். இதுக்கு நமக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க? ஸோ இதுக்கு நமக்கு லேப் டெஸ்ட் பண்ணுறாங்க. லேப் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இது எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு எல்லாமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் முடியலைன்னா நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்குறாங்க. அதையும் தாண்டி பயாப்சி பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இதுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வேக்சின் இருக்கான்னு கேட்டால் ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் பிக்கு மட்டும்தான் வேக்சின் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் சிக்கு வேக்சின் கிடையாது. ஸோ இது ஒன்ஸ் வந்து க்யூர் ஆனாலும் திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் உங்கள் லிவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் வராது. ஸோ அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ் உள்ளது. நமக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் மோசமாகி ஆகிய சமயத்தில் அது குரோனிக்காட்டு ரொம்ப மோசமாகிய சிச்சுவேஷனில் அது இன்னொரு வைரஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ். இதை சேட்டிலைட் வைரஸ்னு சொல்லியாங்க. அந்த சமயத்தில் ஹெப்படைட்டிஸ் பியும் ஹெப்படைட்டிஸ் டியும் சேர்ந்து நம்ம பாடியில் உள்ள மொத்த ஆர்கானையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது ரொம்ப வந்ததில் ஒரு 5% பேருக்கு அந்த சமயத்தில் வருது. ஓகே, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஹெப்படைட்டிஸ் பி ஃபாலோ அப் தான். ஸோ இதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் சேம் லைக் ஏஏ போல தான். பட் என்ன டிஃப்ரெண்ட்னா ஹெப்படைட்டிஸ் ஏக்கு வேக்சின் உண்டு, ஹெப்படைட்டிஸ் இக்கு வேக்சின் கிடையாது. பட் சிம்டம்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த ஹெப்படைட்டிஸ் இயை பொறுத்த வரைக்கும் சேம் ஏஏ மாதிரி தண்ணியில் வருது, ஃபுட்டில் வருது. நம்ம வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்படியே சரி பண்ணிட வேண்டியதுதான். அப்போ நம்ம இந்த ஹெப்படைட்டிஸ் 5 டைப்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வராத மாதிரி உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி வந்துடுச்சுன்னா ஆரம்பத்திலே சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதோட சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எடுத்தோடனே டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு சின்ன வேலை செஞ்ச உடனே டயர்ட் ஆகும், வாந்தி வர்றது மாதிரி ஃபீல் ஆகும், பசி இருக்காது, மைல்டு ஃபீவர் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் பாடியெல்லாம் எல்லோயிஷ் ஆகிரும், யூரின் போகும்போது எல்லோ ஆகும். ஸோ இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கும்போது டாக்டர் பார்க்க போங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ ஒரு ஹாப்பி லைஃப்பை கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வரேன். அப்போ see one of the next video. பாய். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் லைக் பட்டனையும் ஒன்று அடித்து உடச்சிருங்க guys. see one of the next video. Bye.